இல்ல நான் சிவன மட்டும் தான் வழிபடுவேன் அப்படின்னு ஒரு பெரிய சிவபக்தன் சுத்திட்டு இருந்தாங்க. யாருன்னு கேட்கிறீங்களா? பிரிங்கி. இவங்களுக்கு புத்தி வரணும்னு தான் அர்த்தநாரீஸ்வரர் ரூபமே உருவாச்சு. எப்படின்னா, ஒரு காலத்துல சிவனை எப்பவுமே வழிபட்டுட்டு இருந்த இந்த பிரிங்கி, என்னைக்குமே பார்வதிய மதிச்சதே கிடையாது. கைலாயத்துக்கு போனாலுமே வெறும் சிவன சுத்தி தான் வலம் வருவாங்க. இத கவனிச்ச பார்வதி, சிவன் பக்கத்திலேயே ரொம்ப நெருக்கமா வந்து உட்கார்ந்துப்பாங்க. அப்போ இந்த பிரிங்கி ஒரு ஹனிபியா மாறி வெறும் சிவன சுத்தி வலம் வருவாங்க. இத கவனிச்ச சிவனும் பார்வதியும் அர்த்தநாரீஸ்வரரா மாறிடுவாங்க. அப்படியானாலும் நம்ம ஆளு விடுவாரா? ட்விஸ்ட் வச்சாரு. 2 பேருக்கும் நடுவுலயே ஒரு ஓட்டைய போட்டு, ஹனிபியா இருந்து அவங்கள சிவன மட்டுமே சுத்தி வருவாங்க. கோவம் வந்துருச்சு பார்வதிக்கு. உடனே உன்னோட தாய் ஒரு பெண் இல்லையா? அவ கிட்ட இருந்து வந்த இந்த உடம்புல இருக்கிற ரத்தம், சதை எல்லாம் பறி போயிடட்டும்னு சாபம் விட்டு ஓடிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இவன் ரொம்ப வலுவிழந்து ரத்தம், செத, உடம்பு எதுவுமே இல்லாம வெறும் ஒரு எலும்பு கூண்டா மாறி கீழ விழுந்துருவாங்கங்க. அதுக்கப்புறம் இத கவனிச்ச சிவனுக்கு, ஐயோ பாவம் என் பக்தன் இப்படி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லி, போனா போகுது உனக்கு ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு கால் ஒண்ணு முளைக்கும் இந்த எலும்பு கூட்டுல இருந்து. அத வச்சு கொஞ்சம் தெம்பாயிரு அப்படின்னு சொல்லி வரம் குடுப்பாங்க. ஆனாலும் சிவனும் சக்தியும் வேற வேற இல்லடா மவனே அப்படின்னு சொன்னாலும் கேட்காம சுத்திட்டு இருந்த ஒரு பக்தனோட கதை இது. இந்த மாரி விஷயம் எல்லாம் உங்களுக்கு இஷ்டமாச்சுன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.